நம்ம 100 கோட் சீரிஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேக்டோரியல் ஆஃப் என் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1 × 2 × 3 × அப் டு n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து ஃபேக்டோரியல். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் என்ன வருதோ அதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஸோ இதை வந்து நம்ம கோடில் எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் இன்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்து ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் வந்து பேராமீட்டரா இன்ட்டு நம்பரை வந்து பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட் என்ன வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இன்ட் ரெஸ் அப்படின்னு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு வந்து 1 வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் ரெஸ் = 1 அண்ட் ஐ அப்படின்ற ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த ஐ வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பில் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இன்ட் ரெஸ் = 1, ஐ அப்படி வந்து டிக்ளேர் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப்பில் வந்து ஃபார் இன்ட் வந்து போட தேவையில்லை, ஏன்னா முதல்ல டிக்ளேர் பண்ணியாச்சு. i = 2, i is less than or equal to n, i ++. ஏன் 2லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ 2லேருந்து எடுப்போம். 2லேருந்து எடுத்துகிட்டு உள்ள லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ் = i அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது ஒரு நம்பராக அதுக்கு அடுத்த நம்பர் கூட வந்து மல்டிப்ளை பண்ணிகிட்டே போவோம் அப் டு n வரைக்கும். இப்படி கொடுத்துட்டு அதை வந்து ரெஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ரெஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு அந்த மெத்தடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம மெயின் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ மெயின் மெத்தடை டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஃபேக்டோரியல் மெத்தடை வந்து இதில் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ மெயின் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கேனர் கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் யூசர்கிட்ட இருந்து நம்மளால் இன்புட் வந்து வாங்க முடியும். ஸோ ஸ்கேனர் + x = நியூ ஸ்கேனர் system.in அப்படின்னு வந்து போட்டாச்சு. ஸோ system.out.println என்டர் தி நம்பர் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ன்ற வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் இல்லையா. ஸோ int num அப்படின்னு வந்து கொடுத்ததுக்கப்புறம் system.out.println என்டர் த நம்பர் அப்படின்னு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு அதுக்கு அந்த நம்பரை வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்கேனர் கிளாஸ் வேரியபிளை வச்சு நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ என்ன போடுவோம், num = x.nextInt அப்படின்னு வந்து போடுவோம். ஸோ num = x.nextInt அப்படின்னு வந்து போட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்கிடும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்மளோட வேலை என்னென்னா அந்த இன்ட் மெத்தட் ஃபேக்டோரியல் மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து டேரெக்டாக கால் பண்ணிடலாம். ஸோ system.out.println ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்து போட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு வந்து போட்டுட்டு அந்த கோட்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த மெத்தடை வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணிடலாம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு போட்டாச்சா. அதுக்கப்புறம் கோட்ஸுக்கு அடுத்தது ப்ளஸ் போட்டு நம் ப்ளஸ் அந்த நம்னா என்ன, அந்த யூசர் கொடுக்குற நம்பர் ஃபேக்டோரியல் ஆஃப் அந்த ப்ளஸ் கோட்ஸ் இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா யூசர் கொடுக்குற நம்பர் வந்து அங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் 3 கொடுத்தேன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 3 இஸ் அப்படின்னு வந்து அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்மளோட அந்த ஃபேக்டோரியல்ன்ற மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கால் பண்ணலாம், டேரெக்டாக அந்த மெத்தடோட நேம் இங்கே வந்து போட்டு ப்ராக்கெட்டில் வந்து int n வந்து பாஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ int n தான் இங்கே நம்மன்ற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் நம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் கரெக்டாக அதோட ஃபேக்டோரியல் வந்து வந்திருக்கும். ஸோ என்டர் த நம்பர் அப்படின்னு கேட்குதா, நம்ம வந்து நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கொடுக்குறேன். 6 கொடுத்தா ஃபேக்டோரியல் ஆஃப் 6 இஸ் 720 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 6 வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு 720 வரும். ஸோ இதுதான் கைஸ் ஃபேக்டோரியல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.